பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த நடக்கலை உருண்டை செய்ய போகிறோம். நோம்பு திறந்து 2 உருண்டை சாப்பிட்டா எனர்ஜியாக இருக்கும், இருக்குது. இந்த நடக்கல்ல 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். நாட்டு சர்க்கரை 150 எடுத்து வச்சுருக்குறோம். அது கூட நெய் இவ்வளோதே மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறோம். உங்களுக்கு உருண்டை உருட்டும்போது காட்டுறோம். மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வந்துட்டோம். சர்க்கரையும் போட்டு இதை நுணுக்கிட்டு வந்திருக்கோம் பாருங்கள். நல்லா பதமாக இருக்குது. ரொம்ப மிக்சியில் அடித்தா அது எண்ணெயாட்டம் வந்துடும். அதனால் 2 தான் அடிச்சுட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு அடிச்சிங்கன்னா சரியாக இருக்குது. காட்ட முடியல உங்கள்கிட்ட. இல்லை அது கூட நெய் ஊற்றுறோம். நெய் ஹீட் பண்ணிகிட்டே ஊற்றணும். அப்படி தான் அது இறக்கம் கொடுக்கும். இது கூட பால் பவுடர் போட்டுக்கலாம் வேணுண்டா. நோம்பு திறந்துட்டு கஞ்சி பலகாரம்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் கூலிங்காக சாப்பிட்டு இதே ஒரு உருண்டை சாப்பிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது. நடக்கெல்லாம் பூரா ப்ரோட்டீனு. அதனால் அப்படியே சாப்பிட்றத விட உருண்டையாக உருட்டி ஒரு உருண்டை சாப்பிட்டா கூட போதும். நோம்பாளி ஒரு உருண்டை சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி செய்யுங்க. ஒன்றும் இல்லை, இந்த அளவு கொடுத்து நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அந்த சர்க்கரை போட்டுடணும். நாடு சர்க்கரையை போட்டு நுணுக்கி இந்த மாதிரி நெய் ஊற்றி பிணைஞ்சோம்னா நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும். இந்த பாருங்கள். விட்டுக்கலாம். ஊற்றி எடுத்தாச்சு. 2 நாளைக்கு ஒருக்கா நான் அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது நடக்கலை சர்க்கரை நெய் இவ்வளோதே. நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்குது. நோன்பு வச்சவங்களுக்கு நம்ம எனர்ஜியாக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.